பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படலாம், அதில் தப்பில்லை. ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறும்போது தான் பலவிதமான இடையூறுகள், சிக்கலில் நம்ம போய் சிக்கிக்கிறோம். கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு கிடைக்காத எந்த பொருளும் சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம ஒரு பொருளை நம்ம அடையணும்னா அதுக்கான முயற்சி எடுத்து அந்த கஷ்டப்பட்டு அந்த பொருளை எடுக்கும்போது தான் அந்த பொருளினுடைய அருமை நம்மளுக்கு தெரியும், அந்த பொருள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய எதுவும் நிலைக்காது. இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், முயற்சி பண்ணுறோம். கிராஜுவலாக இறைவன் நம்மளுக்கு விதித்தது கிடைக்குங்கிற ஒரு முயற்சியோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக முயற்சியை எடுக்கலாம், முன்னேறிடலாம். ஆனால் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேராசைப்பட்டு தேவையில்லாத விளம்பரங்களை நம்பி, தேவையில்லாத இன்றைக்கி பார்க்குற நம்ம எத்தனையோ ஒரு கவர்ச்சிகரமான பொய்யான விளம்பரங்கள் வருது, அதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் சுமூகமாக போவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவினைகள் ஏற்படும். காரணம் என்னென்னா பேராசை. இப்போ 4 பேர் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் தனியாக செஞ்ச 4 பேர்த்தோட வருமானம் நம்மளுக்கு வந்துடுமே அப்படிங்கிற ஒரு பேராசை. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த நட்பு பிரிவினையாக மாறிடுது. கடைசியில் இவங்களும் ஜெயிக்க முடியாது, அவங்களும் ஜெயிக்க முடியாது. இதை ஒரு கதை சொல்லுவாங்க, ஆட்கொள்ளி தங்கம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு தங்க புதையலை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. முயற்சி செஞ்சு அந்த தங்க புதையலை எடுத்துடுறாங்க. எடுத்து அதை ஒரு குகையில் கொண்டு வந்து உட்காந்து எல்லாம் பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பசி ஆகுது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி 4 பேர்த்தில் ஒரு ஆளை அனுப்பிச்சு போய் ஊருக்குள்ளே போய் உணவு வாங்கிட்டு வர சொல்கிறக்காக அனுப்புகிறாங்க. சரி, ஒரு ஆள் உணவு வாங்குறதுக்கு போயிடுறான். போயிட்டு அவன் திரும்பி வர்றதுக்குள்ளே இவங்க 3 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த நகையை 4ஆக பிரிக்கிறதுக்கு பதிலாக 3ஆக பிரிச்சுட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நகைகள் கிடைக்கும். அதனால் அவன் உணவு வாங்கிட்டு வந்த உடனே அவனை அடித்து கொண்டு போடலாம், கொண்டுட்டு இந்த இருக்கிற நகையை நம்ம 3ஆக பங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்களுடைய பிளான். சாப்பாடு வாங்கிட்டு வரவனுக்கு அவனுடைய பேராசை எப்படி இருக்குது அப்படின்னா, கஷ்டப்பட்டது நம்ம தான், இவங்க துணைக்கு தான் வந்தாங்க, எதுக்கு 4ஆக பிரித்து இவங்களுக்கு 4 பேர்த்துக்கு நகை கொடுக்கணும், இவங்க 3 பேர்த்தையும் கொண்டுட்டு எல்லா நகையும் நம்மளே வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம்னு சொல்லி அவனுடைய பேராசை. அப்போ என்ன பண்ணுறான், வாங்கிட்டு வரக்கூடிய உணவுகளில் விஷத்தை கலந்து கொண்டுட்டு வர்றான். அந்த குகைக்குள்ளே வந்த உடனே 3 நண்பர்களும் சேர்ந்து இவனை அடித்து கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு இவனை ஓரமாக போட்டுட்டு ஒரு பாகம் கிளியர் ஆயிடுச்சு, நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. சரி, சாப்பாடு முதல்ல சாப்பிட்டுட்டு பாகம் பிரிச்சுக்கலான்னு 3 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட இடத்துல அவங்க இழந்துடுறாங்க. இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. பகிர்ந்துண்டு வாழ்ந்தால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் கேடு. முன்னோர்கள் சொன்ன இந்த வழிமுறை பிரகாரம் நம்ம பொறுமையாக இருந்து திட்டமிடலோடு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி.